நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ஸ்பெஷல் யூனிக் ஒரு குசின் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது ஒரு ஸ்பெஷல் குருமா, குமாரபாளையம் கொங்கு நாட்டு குருமா. இட்லி தோசை இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பைசியான ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கிற ஒரு அருமையான குருமா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குருமாவுக்கு தேவையான விழுது நம்ம அரைச்சிடுவோம். ஒரு பேஸ்ட் ரொம்ப சிம்பிள். என்னென்ன போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பொரிக்கடலை, பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. தேங்காய் ஒரு 1/4 மூடி திருகி வச்சு அதை எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன். சோம்பு ஒரு 1.5 டீஸ்பூன். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குவோம். ஆயில் கொஞ்சம் சூடாகி வந்தோடனே ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். ஒரு 8லேருந்து 10 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துங்க. ஒரு நல்ல கை அளவுக்கு சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்குவோம். பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவரே தனி. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணுன்னு ஒரு 2 தக்காளி நல்ல பொடியை வெட்டி வச்சிருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினோன்னே இந்த டைமில் மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரா பொடி ஒரு 1/2 ஸ்பூன், தனியா ஒரு 1.25 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், அந்த மசாலா பொடி கொஞ்சம் கருகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் குக் பண்ணுறோம். நல்ல அந்த ஆயில் செப்பரேட் ஆகணும், நல்லா வதங்கி அந்த எண்ணெய் வெளியில் விடுற அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, இது எல்லாமே திக்னிங் ஏஜென்ட். குக் ஆனோன்னு திக்காகும். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அது கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தோம். மீதி தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் சிம்மரில் நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு இப்போ ஆயில் திரும்பியும் செப்பரேட் ஆகி வந்துருச்சு. இதில் வந்து முக்கியமே வந்து இந்த குக்கிங் ப்ராசஸ் தான். பொறுமையாக குக் பண்ணோம். அந்த குக் ஆகத்தான் அந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதோட வாசனை வந்து நமக்கு நல்லா வெளியில் வரும். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆரிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ அது கரெக்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு குருமாவோட ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். நல்ல ஒரு காரசாரமான ஸ்பைசியான ஒரு கொங்கு நாடு ஸ்பெஷல் குருமா. நீங்கள் இட்லி சுடுறப்ப கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோசை, அதே மாதிரி சப்பாத்தி, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் சாதத்து கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த கொங்கு நாடு ஸ்பெஷல் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டாக இருந்ததுன்னா இந்த குருமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பெஷல் குமாரபாளையம் கொங்கு நாட்டு குருமா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ரீஜனல் குக்கிங்கில் இருக்கிற ஒரு யூனிக் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி அதுலேருந்து ஒரு நம்ம டிஷ் நம்ம பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.